Good day, dear students. So, நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா சிபிஎஸ்சி கிரேட் 10 ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். சரிங்களா? அதில் தான் நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம், இமேஜ் ஃபவுண்ட் பை பிளேன் மிரர். ஓகேவா? ஸோ இப்போ பிளேன் மிரர் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிளேன் மிரர் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மிரர் தான் பிளேன் மிரர். ஸோ இது ஏன் பிளேன் மிரர் அப்படின்னா சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணுது, ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய மிரர்னால we call it as a plane mirror. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸில் மிரர் இருக்கா அப்படிங்கிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பிளேன் மிரர், ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் இதுதான் இது நம்மளோட பிளேன் மிரர். ஸோ இப்போது இந்த பிளேன் மிரரில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் அந்த இமேஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அதை தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா வர்ச்சுவல் இமேஜ் அண்ட் ரியல் இமேஜ் அப்படின்ற ஒரு டாபிக் படிச்சிருக்கோம். ஸோ ரியல் இமேஜ்னா என்ன, வர்ச்சுவல் இமேஜ்னா என்னன்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த டாபிக் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம படிக்க போகிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரியல் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ் ஒன்று படித்தாலும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்ஸ் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போது இந்த மிரருக்கு முன்னாடி ஒரு சின்ன பால் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாலோட இமேஜ் வந்து இந்த மிரரில் ஃபார்ம் ஆகும். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம பார்க்கும்போது அது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பால் வந்து இந்த பால்லேருந்து வரக்கூடிய லைட் ரே வந்து இந்த பிளேன் மிரரில் ஹிட் ஆகுது. ஸோ ஹிட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். அதை தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படி படித்தோம். ஸோ இப்போ இதில் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி பவுன்ஸ் பேக் ஆகுது. சரிங்களா? ஸோ இதை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு லைட் ரேவும் இப்படி இன்சிடென்ட் ஆகி பவுன்ஸ் பேக் ஆன இந்த ரெண்டு லைட் ரேவும் கொஞ்சம் டைவர்ஜென்ட் லைட் ரேயாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணாது, எங்கேயுமே மீட் பண்ணாது. பட் ஆனால் இமேஜ் எப்போ தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரெண்டு லைட் ரே எய்தர் இட் மீட் ஆர் அப்பியர்ஸ் டு மீட், இட் ஃபார்ம்ஸ் அன் இமேஜ். இஃப் இட் மீட்ஸ் இட் ஃபார்ம்ஸ் ரியல் இமேஜ். சரிங்களா? ரெண்டு லைட் ரே மீட் ஆச்சுன்னா அப்போ என்ன பண்ணும், ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ரெண்டு லைட் ரே when two light rays appears to meet, it forms a virtual image. நான் எதுக்கு இங்கே டூ லைட் ரேஸ் சொல்கிறேன் அப்படின்னா இது நம்மளோட சிம்பிளிஃபிகேஷனுக்காக. சரிங்களா? there may be many light rays, பட் ஏதாவது ஒரு ரெண்டு லைட் ரே தான் என்ன பண்ணுவோம், நம்மளோட சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும் எடுத்துக்கலாம், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரி, இப்போ இந்த ரெண்டு லைட் ரேவும் என்ன பண்ணாது, எங்கேயுமே மீட் ஆக போகிறது கிடையாது. ஆக்சுவலாக எங்கேயும் மீட் ஆகாது, பட் இட் அப்பியர்ஸ் டு மீட். அப்போ என்ன பண்ணும், இந்த ரெண்டு லைட் ரே நம்ம என்ன பண்ணும், பின்னாடி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும். இப்போ பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் நமக்கு என்ன பண்ணும், ஒரு இடத்துல மீட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணும், இந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பாலோட இமேஜ் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மிரரில் அப்படி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாலோட இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜ் பாருங்கள், இட் இஸ் என்ன டைப் ஆஃப் இமேஜ், வர்ச்சுவல் இமேஜ். ஏன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, ரெண்டு லைட்டு வந்து மீட் ஆகிற மாதிரி அப்பியர் ஆனதுனால ஃபார்ம் ஆச்சு. சரிங்களா? இட் இஸ் நாட் அந்த லைட் ரேஸ் ஆக்சுவலி மெட். ஓகே, இங்கே லைட் வந்து ஆக்சுவலாக மீட் ஆகலை, மீட் ஆகிற மாதிரி அப்பியர் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம வர்ச்சுவல் இமேஜ். அப்போ பிளேன் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் என்ன இமேஜாக இருக்குது, இட் இஸ் அ வர்ச்சுவல் இமேஜ். சரிங்களா? பிளேன் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் இது நமக்கு வர்ச்சுவல் இமேஜாக இருக்குது. பட் ஆனால் இது வர்ச்சுவல் இமேஜ் ஓகே, பட் இது இன்வெர்ட்டடா இல்லைனா எரெக்டா அப்படின்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? இது பால் இது ரவுண்டாக இருக்குன்னு நமக்கு தெரியல, ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்க நமக்கு தெரியல. இதே ஒரு பர்சன் ஒரு பிளேன் மிரர் முன்னாடி நிற்கிறாரு, அவரோட இமேஜ் இந்த பிளேன் மிரரில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அவர் எப்படி தெரிவார், எரெக்டாக தெரிவாரா இன்வெர்ட்டடாக தெரிவாரா? எரெக்டாக தான் தெரிவார். கரெக்டு தானே? ஸோ நீங்கள் பர்சன் இல்லை பிளேன் மிரர் முன்னாடி நீங்கள் என்ன வச்சு பார்த்தாலும் அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தெரியும். அப்போது பிளேன் மிரரில் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் வந்து என்னது, எப்போவுமே எரெக்ட் இமேஜ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்போ பிளேன் மிரரில் நம்ம பார்க்கக்கூடிய இமேஜ் வந்து வர்ச்சுவல் இமேஜ். அது வந்து ஒரிஜினலாக லைட் ரேஸ் கன்வர்ஜ் ஆகி ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் பிளேன் மிரரில் உருவாகக்கூடிய இமேஜ் வந்து எரெக்ட் இமேஜ். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு அந்த பிளேன் மிரரில் ஃபார்ம் ஆன இந்த இமேஜை பாருங்களேன், இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து இமேஜ். ஸோ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இட் ஃபார்ம்ட் பிஹைண்ட் தி மிரர், இட் இஸ் நாட் ஆன் தி மிரர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இட் ஃபார்ம்ட் பிஹைண்ட் தி மிரர். ஸோ நமக்கு ஒரு டவுட் வரப்போ, பிஹைண்ட் தி மிரர்னா மிரருக்கு பின்னாடி எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்போ நம்ம மிரரை திருப்பி பார்த்தா பின்னாடி என்னது, ஒரு கலர் கோட்டட் சர்ஃபேஸ் தானே இருக்குது, பின்னாடி எப்படி ஃபார்ம் ஆகும் டவுட் வரும். ஸோ இந்த பிஹைண்ட் த மிரர் அப்படின்றது எக்ஸாக்டாக மிரருக்கு பின்னாடி அப்படின்ற மீனிங் கிடையாது. சயின்டிஃபிக் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மிரரில் இல்லை,
ஸோ அது வந்து வேர்ச்சுவலாக மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆன மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, த இமேஜ் ஃபார்ம்டு இன் அ பிளேன் மிரர் இஸ் ஆல்வேஸ் virtual, erect and it forms behind the mirror. It form behind the mirror. Behind the mirror னா மிரருக்கு பின்னாடி. பட் ஆனால் அது வந்து என்ன அப்படின்னா ஃபிசிக்கலாக மிரருக்கு பின்னாடி இல்லை, இட் இஸ் நாட் ஆன் த சர்ஃபேஸ். அப்போ மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. சரிங்களா? வேர்ச்சுவல் இமேஜ்னால என்னது, அது இல்லை பட் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த இமேஜ் வந்து மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ த இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் பிஹைண்ட் தி மிரர். அது ஞாபகம் வச்சுக்கணும், இட் ஃபார்ம் பிஹைண்ட் தி மிரர். சரிங்களா? ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு பிளேன், இப்போ சொன்ன மாதிரி ஒரு பிளேன் மிரர் முன்னாடி ஒரு பர்சன் நிற்கிறார் அப்படின்னா அவரோட இமேஜ் வந்து அந்த பிளேன் மிரரில் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுட்டு, இந்த இமேஜ் வந்து வர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இது எரெக்ட் இமேஜ்னு தெரியும். ஏன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால இது எரெக்ட் இமேஜ். ஸோ தேர்டு வந்து நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ இந்த பர்சன் வந்து இங்கேருந்து ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறாரு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இங்கே ஏதோ ஒரு குட்டி ஆப்ஜெக்ட், ஒரு சின்ன டேபிள் இருக்குது. இங்கே கொஞ்சம் அவருக்கு முன்னாடி ஒரு கார்பெட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஏதோ ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவரோட இமேஜ் வந்து பிளெயின் மிரரில் பார்க்கும்போது, இந்த பிளெயின் மிரரில் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கான அந்த பிளாங்கெட் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த டேபிள் தெரியும். அதுக்கப்புறம் அந்த சின்ன ஃப்ளவர் வாஷ் இருந்தால் அந்த ஃப்ளவர் வாஷ் தெரியும். ஸோ எல்லாமே தெரியும். ஸோ அப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ மிரரில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த இமேஜும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மிரரில் இல்லை, பிஹைண்ட் த மிரர். ஸோ பிஹைண்ட் த மிரரில் நமக்கு ஃபார்ம் ஆக இருக்கக்கூடிய அந்த வர்ச்சுவல் இமேஜும் எக்ஸாக்டாக அதே 2 மீட்டரில் தான் என்ன பண்ணும் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ, அதாவது மிரர் சர்ஃபேஸ்லேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ, அதே மாதிரி இமேஜும் அதே டிஸ்டன்ஸில் என்ன பண்ணும், பிஹைண்ட் த மிரரில் ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால தான் நம்ம பிஹைண்ட் த மிரர் சொல்கிறோம். ஸோ பிஹைண்ட் த மிரர் நாட் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் த, நம்ம என்ன நினைப்போம், எங்கள் வீட்டில் மிரர் வந்து என்ன பண்ணுறோம், வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பிஹைண்ட் த மிரர்னா எங்கே சார் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ பிஹைண்ட் த மிரர்னா இட்ஸ் அ வர்ச்சுவல் இமேஜ், இட் ஃபார்ம்ஸ் பிஹைண்ட் த மிரர். வர்ச்சுவல் இமேஜ்னால இட் இஸ் அப்பியர்ஸ் டு கன்வெர்ஜ். ஸோ அது வந்து உண்மையிலே உருவாகலை, பட் உருவான மாதிரி நமக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இமேஜ் டிஸ்டன்ஸும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ பிளேன் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் எப்படி இருக்குது, வர்ச்சுவல் இமேஜாக இருக்குது, எரெக்ட் இமேஜாக இருக்குது, இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் சைஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் சைஸ். இது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை பிளேன் மிரர் முன்னாடியே வச்சுருக்கோம் அப்படின்னா அதே சைஸில் தான் அதோட இமேஜ் நமக்கு தெரியும். சும்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஃபேஸ் நம்ம பார்க்குறோம், நம்மளோட கண் ஒரு சைஸில் இருக்குது, நம்மளோட இயர்ஸ் ஒரு சைஸில் இருக்குது. ஸோ அதே சைஸில் தான் என்ன பண்ணும், நமக்கு தெரியக்கூடிய இமேஜ்லேயும் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்மளோட இயரோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகவோ, இல்லை கண்ணோட சைஸ் இன்னும் கொஞ்சம் சின்னதாகவோ, இல்லை நம்மளோட மூக்கோட சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக அப்படி தெரிய போகிறது கிடையாது. அப்படி தானே? ஸோ நம்மளோட இமேஜோட சைஸும் ஆப்ஜெக்டோட சைஸும் எக்ஸாக்டாக சேமாக தான் இருக்கும். சரிங்களா? சைஸ் ஆஃப் த இமேஜ், இதை நீங்கள் சைஸ் சொல்லலாம், இல்லைன்னா ஹைட் அப்படி சொல்லிக்கலாம். சரிங்களா? சைஸ் ஆஃப் தி இமேஜ் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸில் தான் என்ன பண்ணும், இமேஜும் இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வர்ச்சுவல், எரெக்ட், அப்புறம் இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் தி இமேஜ் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, இது ப்ராக்டிக்கலாக நம்ம ஒவ்வொரு நாளும் இது பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த ஆம்புலன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரைட்டில் இருந்து லெஃப்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஸோ நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் எப்பவுமே என்னது, லெஃப்ட் டு ரைட்டு தான் என்ன பண்ணுவோம், நம்ம எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளேன் அப்படின்றதுனா நான் லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடில் என்ன பண்ணுறோம், முடிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஆம்புலன்ஸில் அவங்க எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இங்கே ஏ போட்டு, இங்கே எம் போட்டு, இங்கே பி போட்டு, யூ எல், இந்த மாதிரி ஆம்புலன்ஸில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்ன, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஆம்புலன்ஸ் வந்து பின்னாடி வருது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் காரில் போகிறாரு, அவர் ரியர்வியூ மிரரில் பார்க்கும்போது அவரால் என்ன பண்ண முடியும்னா அது ஆம்புலன்ஸ் அப்படின்றத ரீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதே வந்து நம்ம யூஸ்வலாக எழுதுன மாதிரி இந்த மாதிரி எழுதியிருந்தோம், லெஃப்ட் டு ரைட் எழுதியிருந்தோம் அப்படின்னா அவர் ரீட் பண்ணும்போது அவருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக தெரியும். சரிங்களா? ஆனால் வந்து
இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னா மிரர்ல பார்க்கும்போது லெஃப்ட் டு ரைட்டா தெரியுது. அப்போ ரீட் பண்ண ஈஸியா இருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மிரர். இது பிளேன் மிரர்ல மட்டும் இல்லை, இது எல்லா மிரர்லையும் நடக்கக்கூடிய விஷயம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லேட்ரல் இன்வர்ஷன். ஓகேவா? ஸோ லேட்ரல் இன்வர்ஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட பேர் வந்து லேட்ரல் இன்வர்ஷன். ஸோ நமக்கு பிளேன் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் வந்து லேட்ரலி இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். ஸோ நார்மலாக இன்வெர்டட் படிச்சிட்டோம். இன்வெர்டட் அப்படின்னா அப்சைட் டவுன் படித்தோம். ஸோ லேட்ரலி இன்வெர்டட் அப்படின்னா ரைட் அப்பியர்ஸ் டு பி லெஃப்ட், லெஃப்ட் அப்பியர்ஸ் டு பி ரைட். ஸோ இது வந்து லேட்ரலி இன்வர்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இன்வர்ஷன் தான், இன்வர்ஷன்னா அப்சைட் டவுன், இன்வெர்டட் அப்படின்னா லேட்ரலி இன்வெர்டட்னா இந்த சைடில் இன்வெர்ட் ஆகுது. ரைட் வந்து லெஃப்டாகவும் லெஃப்ட் வந்து ரைட்டாகவும் தெரியுது. லேட்ரலி இன்வெர்டட் அப்படின்னு சொல்லி இது நம்ம நார்மல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி. இப்போ நீங்கள் பிளேன் மிரர் முன்னாடி வந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் மிரரில் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், நீங்கள் ரைட் ஹேண்டால் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதில் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டால் சாப்பிட்ற மாதிரி தெரியும். நீங்கள் ரைட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா பிளேன் மிரரில் உங்களோட இமேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணும் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம டெய்லி லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இப்போ நான் ஆம்புலன்ஸ் சொன்னால இது ஆக்சுவலாக உண்மையில ஒரு கொஸ்டின். ஸோ எதுக்காக ஆம்புலன்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ரைட் டு லெஃப்டாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்காக அப்படி எழுதுறாங்க அப்படின்னா ரியர் வியூ மிரரில் வந்து டிரைவர் பார்க்கும்போது அவங்களுக்கு அது லெஃப்ட் டு ரைட்டாக எழுதியிருக்க மாதிரி தெரியும். ஏன்னா மிரர் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் லேட்ரலி இன்வெர்டட் இமேஜ். ஸோ ஹி வில் பி ஏபிள் டு ரீட் இட் ப்ராப்பர்லி. ஸோ அதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, ஆம்புலன்ஸில் சைரன் இருக்குது, இது எல்லாமே இருந்தாலும் ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? இதுவும் ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஆம்புலன்ஸை ஈஸியாக என்ன பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம வழிவிடுறதுக்காக. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இமேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம் பை த பிளேன் மிரர். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சுட்டு அப்போ பிளேன் மிரர் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் வந்து வர்ச்சுவல் இமேஜாக இருக்கும், எரெக்ட் இமேஜாக இருக்கும், இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும், அப்புறம் ஆப்ஜெக்டோட சைஸும் இமேஜோட சைஸும் ஆப்ஜெக்டோட சைஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் வந்து எப்போவுமே லேட்ரலி இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். ஸோ லேட்ரலி இன்வெர்டட்னா ரைட் சைடு அப்பியர்ஸ் டு பி லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் சைடு அப்பியர்ஸ் டு பி ரைட். இதுதான் என்னது லேட்ரலி இன்வெர்டட். நம்ம ரைட் ஹேண்ட் அப்பியர்ஸ் டு பி லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் அப்பியர்ஸ் டு பி a right hand in image, that is known as laterally inverted. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். இதுதான் பிளேன் மிரர். பிளேன் மிரரில் ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ். அதுக்கப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உண்மையில ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதோட அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வர்ச்சுவல் இமேஜுக்கும் ரியல் இமேஜுக்குமான டிஃப்ரென்ஸ். சரிங்களா? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் ரியல் இமேஜ் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ் என்ன பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம். பட் அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். ரியல் இமேஜுக்கும் வர்ச்சுவல் இமேஜுக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ ரியல் இமேஜ் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் ரியல் இமேஜை பற்றி, இட் இஸ் ஃபவுண்ட் பை ஆக்சுவல் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் லைட் ரே. ஓகே. ஸோ லைட் ரே ஆக்சுவலி கன்வர்ஜ் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அன் இமேஜ், தட் இஸ் நோன் அஸ் ரியல் இமேஜ். சரிங்களா? இங்கே வந்து ஆக்சுவல் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் லைட் ரே இருக்கும். பட் வர்ச்சுவல் இமேஜில் லைட் ரேஸ் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணாது, கன்வர்ஜ் ஆகாது. ஸோ இப்படி போயிட்டு இருக்க லைட் ரே வந்து இட் அப்பியர்ஸ் டு பி கன்வர்ஜ்ட். ஸோ நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டாட்டட் லைன் வரைகிறதுக்கு காரணம் இது வந்து என்ன பண்ணுது, அப்பியர்ஸ் டு பி கன்வர்ஜ்ட். அதாவது ஒரிஜினலாக அதை கன்வர்ஜ் ஆகிற மாதிரி அப்பியர் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக தான் என்ன பண்ணுவோம், இந்த டாட்டட் லைன் நான் என்ன பண்ணுறேன் வரையேன். சரிங்களா? ஸோ ரியல் இமேஜ் வர்ச்சுவல் இமேஜ் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, the real image is found by the light ray which actually meets or actually converge after the reflection. Virtual image na the image formed by the light ray is appears to be converged or appears to meet after the reflection. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜ் கேன் பி காட் ஆன் ஸ்க்ரீன். ஓகே. அப்போ நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இமேஜ் எல்லாமே ரியல் இமேஜ். நம்மளோட சினிமா ஸ்க்ரீனில் இல்லை நம்ம ஒரு ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி நம்ம மூவி பார்க்குறோம்ல அந்த இது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸில் லேபில் கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இமேஜஸ் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா இமேஜுமே என்னது, ரியல் இமேஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரியல் இமேஜ் கேன் பி காட் ஆன் ஸ்க்ரீன், பட் வர்ச்சுவல் இமேஜ் கேனாட் பி காட் ஆன் ஸ்க்ரீன். இட் ஃபார்ம்ஸ் ஒன்லி இன் மிரர்ஸ். ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ணாது, ஸ்க்ரீனில் தெரியாது, பட் என்ன பண்ணோம், மிரரில் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணோம், வர்ச்சுவல் இமேஜ் தெரியும். அப்போ மிரர் ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து என்னது, மிரரோட சர்ஃபேஸில் பிகைண்ட் த மிரர் ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து என்னது, வர்ச்சுவல் இமேஜ். அது மிரரில் மட்டும் தான் கிடைக்கும், பட் ரியல் இமேஜ் நமக்கு ஸ்க்ரீன்லையும் கிடைக்கும். ஓகே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம வர்ச்சுவல் இமேஜ் பார்த்தோம்ல நம்ம பிளேன் மிரரில்,
வர்ச்சுவல் இமேஜ் நமக்கு எரெக்டாக இருந்துச்சா இன்வெர்ட்டடாக இருந்துச்சா? எரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக. ஸோ அதே மாதிரி வர்ச்சுவல் இமேஜ் இஸ் ஆல்வேஸ் அன் எரெக்ட் இமேஜ். ஓகே, ஸோ இது வந்து எப்போவுமே என்ன பண்ணும், எரெக்ட் இமேஜாக இருக்கும். சரிங்களா? ரியல் இமேஜ் எப்போவுமே என்ன பண்ணும், இன்வெர்ட்டட் இமேஜாக என்ன பண்ணும் இருக்கும். சரிங்களா? ரியல் இமேஜ் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ட்டட் இமேஜ். வர்ச்சுவல் இமேஜ் வந்து ஆல்வேஸ் எரெக்ட் இமேஜ். ரியல் இமேஜ் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ட்டட் இமேஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியல் இமேஜ் எப்போ இன்வெர்ட்டடாக இருக்கும், வர்ச்சுவல் இமேஜ் எப்போவுமே எரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ரியல் இமேஜ், it's the image found by actual convergence of light ray and it can be caught on screen, and real image is always inverted image. சரிங்களா? virtual image அப்படின்னா the image found by the light ray which appears to converge or appears to meet after the reflection, and it is always erect image and it cannot be caught on screen, it forms only on mirror. சரிங்களா? ஸோ இதுதான் ரியல் இமேஜ் அண்ட் வர்ச்சுவல் இமேஜ்க்கான டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும். ஸோ ரியல் இமேஜ் கேன் பி காட் ஆன் ஸ்க்ரீன், அப்புறம் ரியல் இமேஜ் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ட்டட் இமேஜ் அப்படின்னா, நம்மளோட சினிமா ஸ்க்ரீனில் இல்லை நம்ம ப்ரொஜெக்டர் போட்டு ஏதாவது பார்க்குறோம் ஸ்கூல்லையோ, இல்லை நம்ம வீட்டில் மூவி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அதில் தெரியக்கூடிய இமேஜ் எல்லாமே எரெக்டாக தானே இருக்குது. இப்போ ஹீரோ வந்து ஸ்க்ரீனில் தெரியுறாரு, அவர் ஸ்ட்ரைட்டாக தானே தெரியுறாரு, இன்வெர்ட்டட்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சரிங்களா? ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியல் இமேஜ் எப்போவுமே இன்வெர்ட்டட் தான். அப்போ அது ரியல் இமேஜா? அதுவும் ரியல் இமேஜ் தான். பட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை எரெக்டாக திரும்ப மாற்றிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ப்ரொஜெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லென்சஸ் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக மிரர் பற்றி படிச்சுட்டு இருக்கோம். பட் லென்சஸும் இமேஜ் ஃபார்ம் பண்ணும். ப்ரொஜெக்டரில் மல்டிபிள் லென்சஸ் இருக்கும். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு லென்ஸ் வழியாக அந்த இமேஜ் உருவாகும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, அது இன்வெர்ட்டடாக ஃபார்ம் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு லென்ஸ் வழியாக அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லென்ஸ் வழியாக ஃபார்ம் லைட் ரைஸ் பாஸ் ஆகி அங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும். என்ன பண்ணும், இந்த மாதிரி இன்வெர்ட்டட் இமேஜாக என்ன பண்ணும், ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து செகண்ட் லென்ஸ் வழியாக என்ன பண்ணும், திரும்ப பாஸ் பண்ணும்போது இந்த இன்வெர்ட்டட் இமேஜோட இன்வெர்ட்டட் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன பண்ணும், அது வந்து திரும்ப ஸ்ட்ரைட்டாக ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சினிமா ஸ்க்ரீன் அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே ரியல் இமேஜாக ஃபார்ம் ஆனாலும் அது எரெக்ட் இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. பட் ஆனால் ரியல் இமேஜ் எப்போவுமே இன்வெர்ட்டட் இமேஜ் தான். இங்கே ஃபார்ம் ஆன எரெக்ட் இமேஜ் வந்து ஒரு இன்வெர்ட்டடாக இருந்ததோட இன்வர்ஷன், அதாவது இதோட இன்வர்ஷன். இது ஆல்ரெடி இது வந்து ஆல்ரெடி எப்படி இருக்கு, தலைகீழாக இருக்கு. ஸோ இதை நம்ம திரும்ப தலைகீழாக மாற்றும் போது நமக்கு என்ன பண்ணுது, ஸ்ட்ரைட்டாக கிடைக்குது. சரிங்களா? அதனால ரியல் இமேஜ் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ட்டட் இமேஜ், வர்ச்சுவல் இமேஜ் இஸ் ஆல்வேஸ் எரெக்ட் இமேஜ். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இது போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம், ஸ்பெரிக்கல் மிரர் பற்றி படிக்கலாம். ஸ்பெரிக்கல் மிரர் பற்றி படிப்போம். அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதில் நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ண லேர்ன் படிப்போம். சரிங்களா? சரி, தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களை மாதிரி இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களோட அதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு பின் கமெண்ட்லையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெலிகிராம் சேனலோட லிங்க் தர்றேன். அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் ப்ராப்பராக கிடைக்கலனாலும் டெலிகிராம் சேனலில் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைம் டு டைம் என்ன பண்ணலாம், வீடியோ வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. ஸோ இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணலாம், மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.